அன்பில் இனியவர்களே, முதல் பெண் ஏவாள். உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவள் தாய். விவிலியத்தின் முதல் பெண்ணான ஏவாள் தான் மரியன்னையின் முதல் முன்னோடி என்பது சிலருக்கு வியப்பாக இருக்கலாம். பலரும் அதை ஏற்கனவே அறிந்திருக்கலாம். ஆம், திரு அவையின் தொடக்க காலத்திலிருந்தே ஏவாளுக்கும் அன்னை மரியாளுக்கும் இருந்த ஒற்றுமை வேற்றுமைகளை திரு அவை தந்தையர் நன்கு அறிந்திருந்தனர். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த புனித எரோனியஸ் அன்னை மரியாவை புனித ஏவாள், அதாவது புதிய ஏவாள் என்று அழைத்தார். இது வரலாற்று உண்மை. பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமடலில் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்: இயேசு புனித ஆதாம், அதாவது புதிய ஆதாம் என நிறுவினார். இரோனியஸ், ஒரு மனிதன் ஆதாம் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. ஒருவரின் இயேசு கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார்கள். இந்த ஆதாம் வரவிருக்கும் இயேசுவை முன்னடையாளமாய் இருக்கிறார் என்று பவுல் தெளிவுபடுத்தினார். அதே போல அன்னை மரியாவின் வாழ்வு அன்பையும் அரவணைப்பையும் உடனிருப்பையும் தேவையில் இருந்தவர்களுக்கு உதவியையும் கொடுத்து வந்தது. எனவே இன்றைய நாளில் அன்னையின் உடனிருப்பை உணர்ந்து மகிழ்ந்து வாழ்வோம். இறையாசிர் நமக்கு.